எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட்னிங்கும் நல்ல க்ளோயிங்கும் கொடுக்கக்கூடிய விட்டமின் சி டோனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷனை போக்குறதுக்கு இந்த விட்டமின் சி டோனர் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். வாங்க இந்த விட்டமின் சி டோனர் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். இதுக்கு நான் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். கமலா ஆரஞ்சு கிடைச்சா எடுத்துக்கோங்க. எனக்கு கமலா ஆரஞ்சு கிடைக்காததுனால நான் இந்த ஆரஞ்சை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆரஞ்சோட பீலை, அதாவது தோலை மட்டும் உரித்து எடுத்துக்கலாம். அதாவது ஆஃப்டர் 40க்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்கின் சாகிங், அதாவது நம்மளோட ஸ்கின்னில் கொலாஜன் வந்து கம்மியாகிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து சாகிங் ஆகும். ஸோ இந்த விட்டமின் சி டோனர் வந்து ஸ்கின் வந்து சாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதே மாதிரி கொலாஜன் அதிகமாக உள்ள ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 முக்கியமானது எப்படின்னா கொலாஜன் தான் வந்து நம்மளோட அதாவது ஆன்டி ஏஜிங்காக வந்து ஒர்க் ஆகும். நம்மளை வந்து எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு கொலாஜன் வந்து தேவை. கொலாஜன் அதிகமான ஃபுட் ஐட்டம்ஸை சாப்பிட சொல்கிறதும் இதுக்காக தான். பார்த்திங்கன்னா ஹனியில் வந்து கொலாஜன் அதிகமாக இருக்குது. இதனால தான் வந்து ஹனியை கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம். இந்த டோனர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஆன்டி ஏஜிங்காக ஒர்க் ஆகும். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இதை நீங்கள் யூஸ் பண்ண 1 வீக்லேயே வந்து இதோட ரிசல்ட்டை பற்றி நீங்களே சொல்வீங்க. சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஆகி போயிருக்கும். ரொம்ப நாளாக வந்து ஸ்கின்னுக்கு வந்து கேரே எடுத்துக்காமல் விட்டுருந்துருப்பாங்க. அப்படியானவங்க வந்து ஃபுல்லாக சன் டேன் ஆகி போயிருக்கவங்க இந்த டோனரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போது இதை ஃபுல்லாகவே பீல் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆரஞ்சு தோலை போட்டு நம்ம இதில் கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம விஸ்கை வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கே வந்து அந்த கலர் தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல எல்லோயிஷாக வந்திருக்கு. இந்த ஆரஞ்சு தோலில் உள்ள இந்த ஆரஞ்சு ஆயில் ஃபுல்லாகவே தண்ணியில் இறங்கிடும். இது எப்பப்போலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நைட் டைமில் மட்டும்தான் இந்த டோனரை யூஸ் பண்ணணும். டே டைமில் நீங்கள் இந்த டோனரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது சன் ரேஸ்னால் உங்களோட ஸ்கின் வந்து இன்னுமே டார்க் ஆகிறதுக்கும் சன் டேன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த டோனரை வந்து நீங்கள் நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா காட்டனை வச்சு வைப் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இது நல்லாவே கொதித்து முடிச்சாச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் 1 டைம் ஸ்ப்ரே பண்ணி அதை அப்படியே விட்டுடுங்க. நல்லாவே ஆறிடுச்சு. கலரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லாவே ஒரு எல்லோயிஷ் கலரில் வந்திருக்கு. இதை இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2வது டைம் ஸ்ப்ரே பண்ணுறீங்களா, அதை அப்படியே காய விட்டுடுங்க. அது காய்ச்சதுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 டைம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏன்னா நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இதை யூஸ் பண்ணால் 1 வீக்லேயே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த டோனரை வந்து மறந்து கூட டே டைமில் யூஸ் பண்ணிடாதீங்க. இது ஒன்லி வந்து நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்கான டோனர் இது. இதை நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணுற கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இந்த டோனர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஆக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனாக இந்த டோனர் வந்து கொடுக்கும். நம்மளோட விட்டமின் சி டோனர் ரெடி ஆகிடுச்சு.
இன்றைக்கி நம்ம விட்டமின் சி டோனரை எப்படி செய்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.